எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டிருந்தோம். சார்ட்டிங் யூஸ் பண்ணி. அத யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஷேர் வந்து அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது நேத்து அந்த அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டோஜி கேண்டில் அப்பர் போரிங்கல் பேண்ட்ல வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாக்க வந்து நான் இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ₹2000 மேல ப்ராஃபிட் சூப்பரா கிடைச்சிருக்கு. ஸோ அது எந்த ஸ்டாக்ன்றத காட்டப் போறேன். ஏன் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஆ ஸோ இது வந்து அ எவ்ரிடே ஈவ்னிங் நீங்க வந்து இந்த மாரி இந்த ஸ்கிரிப்ட்ட ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த கேண்டில்லாம் டோஜி கேண்டில் லோவர் போலிங்கர் பேண்ட்ல விழுந்திருக்கா, அப்பர் போலிங்கர் பேண்ட்ல விழுந்திருக்கான்றத செக் பண்ணிட்டு, நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அழகா ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கும்போது ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். இன்னைக்கு ஃபெட்டோடைய ரிப்போர்ட் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து ஐ மீன் அதனால வந்து கொஞ்சம் மார்க்கெட்லாம் டவுனா இருக்கு. ஸோ அதே சமயம் நமக்கு அப்பர் போலிகர் பேண்ட்ல வந்து ஒரு ஸ்டாக் விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கும். ஏன்னா அப்பர் போலிகர் பேண்ட்ல வந்து டோஜி கேண்டில் விழுந்ததுனால ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ₹2000 ப்ராஃபிட் வந்திருக்கும். எத்தன பேர் ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன் கேஸ் உங்களுக்கு வந்து இல்ல எங்களால கண்டுபிடிக்க முடியல ஸ்டாக்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு அ இதுல சொல்றேன். அ டெலகிராம் சேனல்ல நான் எவ்ரிடே ஈவினிங் நான் அப்டேட் பண்றேன். என்னைக்கெல்லாம் வந்து டோஜி கேண்டில் விழுந்திருக்கு அப்பர் போலிங்கர் பேண்ட்லன்றத நான் அந்த ஸ்டாக்கோட நேம வந்து நான் சஜெஸ்ட் பண்றேன். நீங்க வந்து உங்களால முடிஞ்சா உங்களுக்கு நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ இத வந்து நான் கொஞ்சம் அ 0.003லயே போடும்போதே கிடைச்சிருச்சு. பட் இன்னைக்கு வந்து அது லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அந்த டோஜி கேண்டில் வேல்யூவ. அப்பர் போலிங்கர் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா, அத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாக் ஒண்ணு வந்திருக்கா? ஸோ இந்த ஸ்டாக் தான் வந்து நேத்து நான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, என்ன ரேட்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ரூ. 36ல இருந்துச்சு. ஸோ ரூ. 36 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நமக்கு அ என்ன சொல்றது? நம்மளுடைய க்ளோசிங் பிரைஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு நான் வந்து செக் பண்றேன். பஜாஜ் ஆட்டோட ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, பாருங்க கரெக்ட்டா அப்பர் போலிங்கர் பேண்ட்ல நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, நான் வந்து அ 3900 பி இப்போடைய கரண்ட் ரேட் பாருங்க நமக்கு என்ன இருக்கு? 3927. ஸோ 3900 பி கொஞ்சம் பக்கத்துலயே தான் எடுத்திருக்கேன். அதோடைய பி உடைய இது வந்து நான் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணும்போது அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா, இன்னைக்கு காலையில 9:15க்கு ரூ. 35 இருந்துச்சு. சரி நான் நான் வந்து 36 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். 36 கிராஸ் பண்ணிச்சுன்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ 36 கிராஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணாங்க. எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, ரூ. 45 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 9 ப்ராஃபிட் வரைக்கும் போயிருக்கு. பட் நம்ம ரூ. 9 போக வேண்டாம். நம்ம இந்த இந்த போலிங்கர் மிடில் பேண்ட் இருக்குல்ல, இந்த 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 இடம் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ ரூ. 44 போட்டோம்னா கரெக்ட்டா வந்து ஒரு ரூ. 8 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு மேலே கூட வச்சிருந்தா ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். பட் அது கொஞ்சம் ரிஸ்க். ஸோ ரூ. 8 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை வச்சு நம்ம அழகா ₹2000 2000 நம்ம சம்பாதிக்கலாம். சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி. யாரெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இது பண்ணீங்கன்றது சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு எங்களால செலக்ட் பண்ண முடியல ஸ்டாக் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்து நம்ம என்னைக்கெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து டோஜி கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருக்கு லோவர் அண்ட் அப்பர் பேண்ட் போலிங்கர் பேண்ட்லன்றத நான் வந்து அந்த டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். நீங்க வந்து அத அனலைஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் அதுதான் மக்களே. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப நீங்க வந்து ரூ. 36 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ரூ. 9000 தேவைப்படும். ₹9000 உங்களுக்கு பிரீமியம் இருக்கும் உங்களுக்கு உங்க ரேட். அப்போ ₹9000ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அ ரூ. 10,000க்குள்ள தான் வருது இன்வெஸ்ட்மென்ட். ரூ. 2,000 ப்ராஃபிட். ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்தீங்கன்னா, இது எந்த டைம்ல வந்திருக்குன்னா 9:30க்கு இந்த 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 ரேட் இதாயிடுச்சு. அதாவது அந்த ஹைய வந்து தொட்டுருச்சு. அப்படியே நம்ம டார்கெட் எடுத்து தொட்டுருச்சு. ஸோ 15 மினிட்ஸ் தான். 15 நிமிஷத்துல உங்களால நீங்க என்ன பண்ண முடியும்னா, ப்ராஃபிட் எடுக்க முடியும். 9:15க்கு வந்தீங்கன்னா, டக்குனு ஒரு ஒரு பர்ச்சேஸ போட்டு 9:30க்கு க்ளோஸ் பண்ணிட்டு,
நீங்க போயிட்டே இருக்கலாம். நீங்க வந்து வெயிட் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்ல. உடனே க்ளோஸ் பண்ணி வெளிய வந்துரலாம். ₹2000 ப்ராஃபிட் இருந்தா போதும்ல. ஸோ என்ன கேட்டா இது ஒரு நல்ல சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரூ. 1000 ரூ. 2000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறோம். இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு வச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லா நாளும் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா நாளும் நமக்கு டோஜி கேண்டில் விழாது. எப்பவாவது தான் டோஜி கேண்டில் விழும். ஸோ ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 4லிருந்து 5 ஸ்டாக் வந்து நம்ம டோஜி கேண்டில் விழுது. அதுல வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு 8,000லேருந்து 10,000 நமக்கு சூப்பரா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இது ஒரு 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 எக்ஸ்ட்ரா இன்கம் மாரி நமக்கு ஆயிடும். ரொம்ப வசதியா இருக்கும். டென்ஷன் இருக்காது. அழகா அந்த 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 அமௌண்ட் வந்து திருப்பி நம்ம எதுலயாவது நான் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பீஸ்ல போட்டிருக்கேன். சவுத் இந்தியன் பேங்க் வந்து அந்த அந்த பாட்டம் லோவர்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா ரூ. 36 ரூ. 37 போகும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணி நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறணும். நமக்கு டென்ஷனே இருக்காது. நிஃப்டி பீஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்லோவா தான் இறங்கும், ஸ்லோவா தான் ஏறும். ஒரு 2 இயர்ஸ்ல அப்படி போட்டீங்கன்னா, நல்ல காசு கிடைக்கும். அதாவது நிஃப்டி பீஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இப்போ ஒரு 40 இன்னொரு ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 40, 50 அந்த மாரி கொஞ்சம் ஒரு கேப் விட்டு நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் மாரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணியிருந்தோம் நமக்கு ஒரு 3, 4 இயர்ஸ் கழிச்சு நமக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க மார்க்கெட் வந்து 30,000 வரைக்கும் போகும். அது அந்த மாரிலாம் ப்ரெடிக்ட் பண்றாங்க ஒரு 5, 6 வருஷத்துல. ஸோ அதனால நம்ம தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பேசாம வச்சிரலாம். ஸோ இந்த மாரி ஏர்ன் பண்ணி இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு டென்ஷன் இருக்காது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகே மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி மக்களே.